ஒரு வகை, கிட்ட போய் சிந்திக்கிறது ஒரு வகை. இதுல நேரடியாவே கிட்ட போங்கிறான், கிட்ட போங்க, அந்த இடத்துக்கிட்ட போங்கன்னு சொல்றான். சரி, அப்படி சொல்லிட்டு கீழே அடுத்த 15ல 76ல பாருங்க, சபீலி முக்கியம். சபீல்னா பாதை. எப்படி வருது பாருங்க, ஊர். அந்த ஊர் எங்க தெரியுமா இருக்குதான், நீங்கள் கடந்து செல்லக்கூடிய சாலையில் தான் உள்ளது, போய் பாரு அப்படிங்கிறான். அதான் அந்த மக்களுக்கு. நமக்கு தூரம். 15ல 75 அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னகா பி சபீலி முக்கியம். சபீல்னா பாதை. அந்த பாதை எங்க இருக்குது என்ற கிட்ட அருகாமையில் இருக்கிறது, சாலையில இருக்கு, போய் பாரு. மறுபடி கூட்டிட்டு 15:77 அல்லாஹ் சொல்றான், இன்னபி தாலிகல் ஆயாத்தில், இதில் நம்பிக்கை கொண்டோருக்கு தக்க சான்றுகள் இருக்கிறது. தக்க சான்றை விட்டு வச்சிருக்கான். நம்ம பல மக்களுக்கு தெரியாம இருக்கலாம், அவ்வளோ சான்றுகள் விரவி குமிஞ்சி கிடக்குது. அங்க போனா அதையெல்லாம் இந்த கீழடி மாதிரி இங்க ஆய்வு செய்யற மாதிரி அங்க ஆய்வு சேர்ந்து அருங்காட்சியகத்தில் வைத்திருக்கிறான். அவ்வளோ சான்றுகள், ஏகபூகமான சான்றுகள், கப்பல் சான்றுகள் இருக்கிறது. அந்த ஊரை தலைகீழ மாத்தின சான்றுகள். அபாயகரமான பூமினா அங்க போய் என்ன செய்வான், சிந்திக்குவான், பார்க்குவான். இப்படி அல்லாஹ் ஒரு வேதனையை கொடுத்திருக்கான், நாளைக்கு போவே கூடாதுன்னா எப்படி, போவே கூடாதுன்னா நேரடியா குரான்ல இப்படி இருக்கத்தக்க போகக்கூடாதுன்னு ஒரு செய்தி வந்திருக்குன்னா அது அழுதபடி போகணுமா, போகக்கூடாதுன்னு கூட வரல, அழுதபடி போகணும்னு வருது. நீங்க சிந்தித்து பாருங்க. நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு இதுல என்ன இருக்கு, எக்கச்சக்கமான சான்றுகள் இருக்கிறது. அடுத்து 29வது சூரா அன்கபூத். இன்னா முன்சிலு அலா அகிலி ஹாதிஹில் கரியத்த. கரியத்துனா ஊரு. ரிஜிசம் மின சமாயி பிமா கானு யப்சுகூன். அவர்கள் குற்றம் புரிந்ததனால் அந்த ஊரை வானிலிருந்து நாம் வேதனையை இறக்கினோம் அவர்களுக்கு. வானிலிருந்து பல பேருக்கு இறக்கியிருக்கான். லூத்து சமுதாயம், ஜுவைபு நபியுடைய சமுதாயம், எல்லாத்துக்கெல்லாம் மேலே இருந்து கல்லுகளையும் இடி முழக்கங்களையும் இறக்கி இருக்கிறான். பல மாதிரி அடிச்சிருக்கான்னு வைங்களேன். அதை அடிச்சு கீழே இந்த 29வது சூரா அன்கபூத் மேல சொல்லிட்டானா, கீழே அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்க, 29:35. வழக்கது தரக்குனா விட்டு செல்றது, தரக்கனா விடுறது. தரக்குனா மின்ஹா ஆயத்தன். ஆயத்தன்னா சான்று. நாம் விளங்கும் சமுதாயத்துக்கு அங்கே சான்றை விட்டு இருக்கிறோம். பையினாத்தி, அது தெளிவாக இருக்கிறது. பயானுங்கிறோம்ல, அதான் பையினாத், தெளிவா இருக்குது. ஏகிலூன், அந்த ஒரு கூட்டம் நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா அப்படின்னு கேட்கிறான். விளங்கும் சமுதாயத்துக்கு அங்கே நாம் சான்றை விடலையாம், தெளிவான சான்றை விட்டு வைத்துள்ளோம், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். எவ்வளவு கேள்வி பாருங்க. இவ்வளவு விஷயத்தை நான் அடுக்கி விட்டுதான் அப்ப இந்த ஹதீஸ் எப்படி இருக்கிறது, இது ஏதோ ஒரு கோளாறு நடந்திருக்கு. ஹதீஸ்ல எப்படின்னா பிழைகள் நடந்துரும். ஏதோ ஒண்ணு கேட்க ஏதோ ஒண்ணு சொல்லி விடுவாரு.